வணக்கம் உறவுகளே, இது கோவக்காய் தொக்கு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு கழுவுனிங்கன்னா இதில் ஒட்டி இருக்கிற பிசுப்பு அழுக்கு கரை எல்லாமே நம்ம இப்படி சுரண்டும் போதே வந்துடும். இதில் 3 வகையான டிஷ்ஷு செய்யலாம். இதுக்கு பசங்களுக்கு செய்கிறதுனால பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டானுங்க. அதனால் நான் தொக்கு மாதிரி செஞ்சு சாதம் கிளறி கொடுத்துடுவேன். நான் காலையிலே வாசல் பெருக்கிட்டு வரதுக்காட்டி எனக்கு தேவையானதெல்லாம் என் பையன் ரெடி பண்ணி கொடுத்துருவான். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருவான். டெய்லியும் ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 போடுங்க, சின்னதாக இருந்தால் 2 போடுங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோவக்காவை போட்டு அது கூடயே நல்லா வதக்குங்க. உட்டில் 1 ஸ்பூன் காட்டியிருக்கேன் இல்லையா, அதை தான் நான் 1/4 டீஸ்பூன் சொல்கிறது. அந்த அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ஒரு 3 பேருக்கு தாராளமாக இருக்கும். சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்களாம் இது மாதிரி தாராளமாக ஒரு குழம்பு வைக்காமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பெரியவங்களாக இருந்தால் சைடிஷாக எடுத்துப்பாங்க. பசங்களுக்கு தொட்டுக்கையாக கொடுத்து விட்டா சாப்பிட மாட்டானுங்க. ரிட்டன் அப்படியே வந்துடும் லஞ்ச் பாக்ஸில். அதனால் நான் இப்படி செஞ்சு கொடுத்துருவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.